A Great Beginningனு ஒரு 3 hours Zoom செஷன் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் இந்த வருஷம் முடிவில் லாஸ்ட் 4 days நடக்க போகுது. இந்த 4 நாட்கள்லையுமே சேம் செஷன் தான். உங்களுக்கு இதில் நீங்கள் எதில் வேணால் ஜாயின் பண்ணிக்க முடியும். 4 செஷனுக்கு உண்டான டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஸோ இது எதுக்கு, இந்த செஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பொதுவாக நம்ம ரெசல்யூஷன் செட் பண்ணி நம்ம அந்த வருஷத்தை சரியாக தொடங்கணும்னு நினைப்போம். இந்த மாதிரி பல வருஷங்கள் பண்ணியிருப்போம். நிறைய பேர் அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. அதாவது நம்ம ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு கான்ஷியஸ் ப்ராக்டிசஸ் அப்படின்றது போக போக நமக்கு அது மறந்துடுவோம். அது ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இல்லை இயற்கையாக ஏற்படுற பிரச்சனைகள்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளால் நம்ம வாழ்க்கையை கடந்த சில வருஷங்களாக மாற்றிக்கவே முடியல. அப்போது இந்த வருஷம் அதை சரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சிம்பிள் 3 hours Zoom செஷன். இதில் ஒரு ரெசல்யூஷன் எப்படி அமைச்சிக்கிறது, அப்படி அமைக்கிற ரெசல்யூஷன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஆக்ஷன் பிளான்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை தொடர்ந்து ஒரு 1 year கொண்டு போகிறதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் எப்படி கொண்டு வர்றது, இதை ஒரு 3 hours செஷனில் சொல்லி, அது போக அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்களுக்கு ஒரு சின்ன டெம்ப்ளேட்டும் இமெயிலில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த செஷனுக்கு அப்புறமா நீங்கள் அமைச்சிக்கிற ரெசல்யூஷன்ஸை எப்படி கிளியராக ட்ராக் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது எல்லா வருஷமும் நமக்கு இருந்திருக்கும். ஏன் பண்ணல அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய ரெசல்யூஷன் என்னன்னு தெரியுமே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற எமோஷ்னல் அவுட்கம் என்ன, அந்த ரெசல்யூஷன் முடிக்கும்போது நமக்கு என்ன ரிவார்ட் கிடைக்குது அப்படின்ற அந்த விஷயங்களை பொதுவாக நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியின் மூலமாக செய்வோமே தவிர இந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ்க்கு வைக்க மாட்டோம். அப்போது ஒரு எமோஷன் இல்லாத ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க நல்லா இருக்குமே தவிர அது அவுட்கம் தெரியாமல் நம்ம கான்ஷியஸ் அதை முழுசாக மேனிஃபெஸ்ட் பண்ண விடாது. அப்போது இந்த ரெசல்யூஷனோட சேர்த்து நீங்கள் ஈர்ப்புவிதி பயிற்சிகளையும் செய்யும்போது கண்டிப்பாக உங்களால் அந்த தொடக்கத்தில் கொண்டு வந்த அந்த ரெசல்யூஷனை உங்களால் மெட்டீரியலிஸ்டிக்காக லைஃப்பில் பார்க்க முடியும். அதை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே, அந்த ரியாலிட்டிக்குள்ளே கொண்டு வர முடியும். அதை எப்படி ஸ்ட்ரக்சர்டாக பண்ணுறன்றது தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். இது வெறும் ஒரு டெம்ப்ளேட் எக்ஸ்பிளைன் பண்ணுற செஷனாக மட்டும் இல்லாமல், ரெசல்யூஷன் பின்னாடி இருக்கிற உங்கள் எமோஷ்னல் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு உண்டான அந்த இன்டர்னல் ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின பேசிக்கான சில விஷயங்களையும் இந்த செஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரெசல்யூஷன் வச்சு நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த வருஷமாவது நான் லைஃப்பில் சில முக்கியமான விஷயங்களை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த செஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 3 hours செஷன். நான் அந்த 4 நாட்கள் வச்சுருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வருஷம் முடியல நீங்கள்லாம் பிஸியாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ட்ராவல் இருக்கலாம், சம்ஹவ் அந்த செஷன் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக 4 செஷனுக்கு உண்டான அந்த மீட்டிங் ரிக்வஸ்ட் அண்ட் ஜூம் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எதில் வேணால் ஜாயின் பண்ணிக்க முடியும். பட் 4 செஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா சேம் கண்டென்ட் தான் பேச போகிறோம். ஈச் செஷன்லேயுமே லாஸ்ட் ஒரு 45 minutes to 1 hour கொஷின்ஸ் கேட்குறதுக்கான ஸ்பேஸ் நான் கொடுத்துருவேன். ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது செஷன்ஸில் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செஷன் முடிக்கும்போது உங்களுக்கு இமெயிலில் அந்த செஷனை பற்றின பேசிக் ஐடியா, நீங்கள் நோட்ஸில் எடுக்க தேவையில்லை, அதுவும் நான் அனுப்பிச்சிடுவேன். ப்ளஸ் இந்த ப்ராக்டிசஸ், இந்த ரெசல்யூஷன் அமைச்சிக்கிட்டு நம்ம பண்ண போகிற ப்ராக்டிசஸ்க்கு சில பேசிக் டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுமோ அதையும் நான் க்ரியேட் பண்ணி டிஜிட்டல் காப்பியாக உங்கள் இமெயிலுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். இந்த பர்டிகுலர் 3 hours செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த செஷன் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 28, 29, 30 and 31st of December 2023 இப்போ மட்டும் தான் நடக்கும். அதுக்கப்புறம் செஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த 4 நாளில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த செஷனுடைய ரெக்கார்டிங்ஸ் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். அதனால் இந்த 4 நாள் நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்க முடியும். அப்படி இருந்தால் மட்டும் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி.